இது? இந்த பகுதிக்கு மொரார்ஜி தேசாய் அழைத்து வந்தார். இந்த பகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நேரு பிரதமராக இருந்த பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கூட்டத்தை ஒரு வாரம் இந்த பகுதியிலே சொந்த நிலத்திலே சொந்த நிலம் சொந்த உணவு ஏற்பாடு செய்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. காங்கேயத்திலிருந்து நல்லசனாவி சக்கரமண்டையாருடைய காங்கயம் பண்ணையம், காங்கயம் மாட்டு பண்ணையிலிருந்து தயிரும் மோரும் பாலும் வந்து இங்கே குமிக்கப்பட்டது. இங்கே ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து காரிய கமிட்டி உறுப்பினர்கள் வாதம் செய்து கொண்டிருந்தார்கள். மாலை நேரம் சில பொழுதுபோக்குக்காக நாடகங்கள் நடந்தது. அந்த நாடகத்திற்காக சிவாஜி கணேசன், என்.டி. ராமராவ், நாகேஸ்வர் ராவ், ஜெமினி கணேசன், பத்மினி, சாவித்திரி என்று தென்னிந்தியாவினுடைய அனைத்து வைஜெயந்தி மாலா அனைத்து நடிகர் நடிகைகளும் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய விழிப்புணர்வு நாடகங்கள், சமுதாய நாடகங்கள், சுதந்திரதாக நாடகங்களை அங்கே ஒளிபரப்பியிருக்கிறார்கள். அங்கே நேரடியாக மேடையிலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மா அவர்கள் இங்கே வந்து அந்த ஒரு வாரமும் தங்கியிருந்து இங்கே இருக்கிற பிடபிள்யூடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் ஒரு வார காலம் இங்கே தங்கி அந்த அப்போதா இந்திரா காந்தி அம்மா அவர்கள் இந்த பொறுப்பில் காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு வாரம் கோபியிலே தங்கித்தான் வந்தார். அதற்காக தன்னுடைய நிறைய நிலங்களை விற்றார். நிறைய இடங்களிலே பெரும் பொதுமக்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த செலவுகளெல்லாம் செய்துவிட்டு மீதி பணம் அதற்கென்று ஒரு அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரிபார்த்து மீதி பணத்தில் கச்சேரி வீதியில் ஒரு 10 சென்ட் நிலத்தை காங்கிரஸ் கட்சிக்காக காரிய கட்சிக்காக வாங்கி அந்த நிலத்தை வாங்கினார். இந்த கோபியினுடைய இரு எல்லைப்புறமும் உள்ளே நுழைகிற எல்லைப்புறத்திலே அதனுடைய வளைவு, கோபி நகராட்சி உங்களை வரவேற்கிறது என்கின்ற வளைவை காமராஜரை வைத்து இந்த காரிய கமிட்டி கூட்டத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட செலவிலே வந்த பணத்தின் மூலமாக ஒரு நினைவு வளைவு ஒன்றை 2 பக்கம் ஏற்படுத்தினார்கள். இதில் என்ன துயரச் சம்பவம் என்றால், அந்த வாங்கப்பட்ட அந்த 10 சென்ட் நிலம் இன்றைக்கு சுமார் ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது. அது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகமாக இருக்கிறது. அந்த கட்டடத்தை திரைப்பட நடிகை குஷ்பு திறந்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த காரிய கமிட்டியுடைய அந்த கட்சி அலுவலகத்தில் லட்சுமி நாயருடைய படம் இல்லை. அந்த கட்டடத்திற்கு அவர் பெயர் வைக்க சொல்லி நான் கெஞ்சினேன். ஐயா, அவருடைய அந்த கட்டடத்திற்கு அவர் பெயர் வைக்கலாம் என்று. அங்கே அவருடைய நிழல் படம் இல்லையா, அது பெயர் வைக்கலாம் முன்னாடி, ஜிஎஸ் லட்சுமி நாயர் நினைவு கட்டிடம் அப்படின்ட்டு. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கூட உண்டு. ஏனென்றால் அவர் காமராஜர் காலத்திலே காங்கிரஸ்லேருந்து காமராஜர் என்றைக்கு வெளியே வந்து ஸ்தாபன காங்கிரஸ் ஆரம்பித்தார் அன்றைக்கு அவரோடு போய்விட்டார். அதன் பிறகு ஜனதாவில் இணைந்து விட்டார். அவருக்கு கடைசி 20-30 ஆண்டு காலம் அவர் காங்கிரஸில் இல்லை. காங்கிரஸ் என்றைக்கு மாறியது இருந்தாலும் கூட ஆமாங்க. அதே போல் அந்த ஆர்ச் வளைவை ஒரு விபத்தின் காரணமாக அந்த ஆர்ச் வளைவு ஒரு பெரும் கனரக வாகனங்கள் மோதி அது சிதைவுக்குள்ளாக்கப்பட்ட போது புதிய ஆர்ச் கட்டப்பட்டது. அதில் எம்ஜிஆர் நினைவு நூற்றாண்டு விழா வளைவு என்று போடப்பட்டு அதற்கு நாங்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த பேர் அப்படியே தான் இருக்கிறது. எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு விழா, பாரத ரத்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு விழா என்று போட்டுவிட்டு அந்த காமராஜர் ஐயா திறந்த லட்சுமி நாயர் ஏற்படுத்திய அந்த கல்வெட்டை மட்டும் தூக்கி வெளியே வீசியிருந்தார்கள். அந்த கல்வெட்டை பெரும் போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அதில் மீண்டும் பதித்திருக்கிறார்கள். இது ஒன்று. ஐயா கேட்டதுக்கு நான் இன்னும் பதில் சொல்லவில்லை. இவ்வளவு நடந்த இந்த சிறு சிறு சம்பவங்களுக்கே இந்த சமூகமும் அரசியல்வாதிகளும் தயாரில்லை என்ற பொழுது அவர் இந்த பகுதியில் இருக்கின்ற CKK பள்ளி என்ற பழனியம்மாள் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் படிப்பதற்காக தன்னுடைய பாலிக்காட்டிலே 12 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தார். வைரவலா மேல்நிலைப்பள்ளி 100 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதனுடைய 20 ஏக்கர் நிலத்திலே சுமார் 10 ஏக்கர் நிலம் இவருடைய சித்தப்பா 10 ஏக்கர் நிலங்களையும் பின் இருக்கிற விளையாட்டுத் திறலையும் கொடுத்தார்கள். கோபி நகராட்சிக்கு இன்றைக்கி சுமார் 1.5 லட்சம் மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற நம்முடைய புளியம்பட்டியில் இருக்கிற ஆசாரிமேடு என்கின்ற இடத்துல நீருந்து நிலையம், அதில் 4 ஏக்கர் நிலத்தை நீருந்து நிலையம் மக்களுக்கு குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிலமில்லை என்ற பொழுது அன்றைக்கு தானமாக வழங்கிய போதெல்லாம் அவர் செல்வந்தர் அல்ல. அந்த நிலத்தையெல்லாம் தானமாக வழங்குகிற போது அவர் செல்வந்தர் அல்ல. அதெல்லாம் கடைசி சொத்துக்கள். பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஏப்பா உங்களுக்கு இருக்கிற 5-10 ஏக்கராவை இழந்துடாதீங்க அப்படின்ற போது அது எனக்கு எதுக்கு, சமூகத்துக்கு இருக்கட்டும், என் பசங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று போய்க்குவாங்க என்று சொல்லிவிட்டு அந்த கடைசி 4 ஏக்கராவையும் அதை கொடுத்தார். அங்கே அவருடைய பேரோ புகைப்படமோ இல்லை. இதை விட ஒன்று ஐயா சொல்லுகிறேன். ஐயாவுக்கு இந்த பகுதியில் அறிமுகமான பகுதியில் சிலை வைப்பது,
அவருடைய பணிபுரிந்த நகராட்சி அலுவலகங்கள் அல்லது மாற்று இடங்கள், அவர் கொடுத்த தானம் கொடுத்த இடங்களிலே அவருக்கான புகைப்படங்கள், நிழல் புகைப்படங்கள் வைப்பது, இதெல்லாம் வந்து ஏன் தவிர்க்கப்படுகிறது என்றால், முதல்ல அவருடைய மக்களுக்கு இருக்கிற ஒரு அழுக்கு, மனசில் இருக்கிற ஒரு அழுக்கு, இரண்டாவது வெட்கம், ஒரு குற்ற உணர்வு என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், இவ்வளவு ஒரு மாமனிதனை இந்த மண்ணில் நாம் வைத்துக்கொண்டு இவ்வளவு வாழ்வாங்கு வாழ்ந்த, சமூகத்துக்கென்றே தன்னை காலங்காலமாக 2 தலைமுறையாக இழந்த ஒரு குடும்பத்தை முன்னிறுத்திட்டு நாம் இவ்வளவு தவறு செய்துட்டுருக்கிறோமே, இது நமக்கே அடுக்குமா என்று ஒவ்வொரு நாளும் அந்த புகைப்படத்தையோ சிலையோ பார்த்து விட்டு அவனால் தவறு செய்ய போக முடியாது. எதற்கு நாம் காலையிலே எழுந்தவுடன் கடவுளை வணங்கிவிட்டு பெரியோர்களை ஆசி பெற்று விட்டு வெளியே செல்லுங்கள் என்று அந்த காலத்தில் சொன்னார்கள் என்றால் இதுதான். அந்த பெருமனிதனை ஒரு குடும்பத்தில் பார்த்து விட்டு, கடவுளை பார்த்து விட்டு ஒரு செயல்பாட்டுக்கு போகிற போது தவறை செய்யக்கூடாது என்பது தான். அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த சாலை வழியாக போகிற அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்கள், வியாபாரிகள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள் யாருமே அவர் சிலையை பார்த்த பிறகு அங்கே போய் அவனால் தப்பு செய்ய முடியாது, அது தங்களுக்கு ஆகாது என்று நினைத்தார்கள். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் திட்டமிட்ட நாங்கள் இதற்காக 10 ஆண்டுகள் அலைகின்றோம். நாங்கள் எங்கும் பொது இடத்தை கேட்கல. பொது இடத்துக்கு ஐயா அவர் கொடுத்த நிலம் இன்றைக்கு கோபியில் சுமார் 500 கோடி மதிப்பு கொண்டது. 500 கோபி நகரத்துக்குள் மட்டும், அதை தாண்டி இருக்கிற விவசாயம் கணக்கில், அதெல்லாம் கணக்கில் அடங்காதது. கோபி நகரத்துக்குள் இருக்கிற முக்கிய சாலையில் இருப்பது மட்டும் ஒரு 500 கோடிக்கு பெருமானது. நாங்கள் அந்த நிலத்தையும் கேட்கல. ஒரு 5க்கு 5 பீடம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டோம். அதுவும் பொது பள்ளியில், பொது மைதானங்களில், அவர் பணிபுரிந்த இடங்களில் ஒரு இடம் கேட்டோம். காந்தியாருக்கு அவர் தான் இந்த கோபியில சிலை வைத்தார். அதை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது அவர் பிரச்சாரத்துக்கு இந்த பகுதியில் வரபோது அவரை அழைத்து வந்து அந்த சிலையை திறந்து வைத்தார். அந்த சிலைக்கு அருகில் ஒரு மார்புளவு சிலை, அந்த சிலைக்கு அருகில் ஒரு சிலையை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னோம். அதே பீடத்தில், அதற்கு தனிப்பீடம் கூட வேண்டாம். ஏன்னா காந்திக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை. எங்கள் ஊரினுடைய மகாத்மா அவர்தான். ஆமா, மகா ஆத்மா அவர்தான் எங்கள் ஊருக்கு. காந்தியை தெரிந்ததை விட, காந்தி இந்த சமூகத்துக்கு செய்ததை விட 1000 மடங்கு இந்த ஊருக்கு அவர் செய்திருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம், பெருமை கொள்கிறோம். காந்தியை குறைந்து மதிப்பிடவில்லை. அவரை ஒப்பிடுற அளவுக்கு தகுதி பெற்ற நபர் இவர் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஏன் மறுக்கப்படுகிறது என்றால், ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த 20 ஆண்டுகளில் ஆட்சி மாறுகிறது, காட்சி மாறுகிறது, அமைச்சர்கள் மாறுகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறுகிறார்கள். ஒவ்வொருவரும் மேடையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் லட்சுமி ஐயருக்கு சிலை வைப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் வைத்த பாடில்லை. நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக அழுத்தம் கொடுத்து சிறு சிறு இடங்களில், பள்ளிகளில், அவர் கொடுத்த தானம் கொடுத்த இடங்களில் அவருடைய புகைப்படங்களை மாட்டிக்கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஐயாவிடம் ஒன்று சொல்கிறோம், சக்தி சர்க்கரை ஆலை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏபிடி குழுமத்தின் சக்தி சர்க்கரை நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய சக்தி சர்க்கரை ஆலை என்பது கோபி வட்டத்தில், கோபி பகுதியில் ஆப்பக்குடல் என்கின்ற இடத்துல அவை அமைந்திருக்கிறது. 1960 வாக்கில், 64 வாக்கில் இங்கே அமைக்கப்பட்டது. அந்த ஆலையினுடைய உரிமம் இந்த குடும்பத்திற்கு தான் வந்தது. இந்த குடும்பத்திற்கு தான் வந்தது. அன்றைய காலத்தில் ஆட்சியாளர்கள், மத்திய ஆட்சியாளர்கள் நாட்டிலே நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது பாம்பேவை சேர்ந்த, இன்றைய மும்பையை சேர்ந்த ஒரு பெரும் நிறுவனம், இந்த பகுதி அதிகமாக வளம் கொண்ட பகுதி, கோபி பகுதி அதிகமாக நீர்வளம், நிலவளம், மக்கள் உழைப்பு கொண்ட பகுதி, இங்கே கரும்பு அதிகமாக பயிரிடப்படுகிறது. எனவே இங்கே கரும்பு ஆலையை, சர்க்கரை ஆலையை ஒன்றை ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் அனுமதி கோருகிறார்கள் மத்திய அரசிடம். மத்திய அரசு அந்த அனுமதியை, அவருடைய கேட்ட விண்ணப்பத்தை பார்த்தவுடன், அங்கே இருக்கிற அமைச்சர்கள் இது நினைத்தவுடன், கோபிச்செட்டிப்பாளையம் என்று வந்தவுடன் டி சீனிவாச ஐயரும் லட்சுமி ஐயரும் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது. அங்கே இருப்பவர்களுக்கு, ஏப்பா யாரோ மும்பையிலிருந்து ஒரு தொழிலதிபர் அங்கே கேட்கறதுக்கு அவங்களே பெரும் செல்வந்தரே, அவங்களுக்கு கொடுங்க அப்படி என்று அப்போவே லைசன்ஸை போட்டு, இவங்க கேட்கவே இல்லை. லைசன்ஸுடைய அனுமதியை இவங்களுக்கு வந்தது, இவங்க தபால் அனுப்புகிறார்கள். இவர் வாங்கி பார்த்துட்டு, மத்திய அரசு இப்படி ஒன்று சர்க்கரை ஆலை ஆரம்பிக்க சொல்லியிருக்கு அப்படி என்று சொல்லிவிட்டு, அவர்கள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்றெல்லாம் சொல்லவில்லை, சர்க்கரை ஆலைக்கு அனுமதி தான் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களாகவே சொல்லுகிறார்கள், இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று பாருங்கள், இதை கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக தான் நாம் நடத்தணும், விவசாயிகளையும் இணைச்சு, நாம் ஒரு பகுதி பணம் விவசாயிகளை இணைச்சு இயக்கி அதில் வர்ற லாபத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துடலாம் எப்படி என்று அதற்கான ஆயத்த பணிகளை செய்கிற பொழுது, அந்த இன்றைய கோவை ஜில்லா பகுதி, அன்றைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் எங்களதெல்லாம், அன்றைய கோவை மாவட்டத்தினுடைய பகுதியில் இருக்கின்ற மிக முக்கிய மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள், சிஎஸ் உட்பட பலர் நேரடியாக இங்கே இந்த வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து ஐயாவையும் அவருடைய தந்தையும் பார்த்து,
ஐயா நீங்கள் வந்து இந்த சர்க்கரை ஆலை ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் லைசன்ஸ் வந்திருக்கு மேலேருந்து, சந்தோஷம். ஆனால் உங்களால் இந்த ஆலையை இயக்க முடியாது. காரணம், விவசாயிகள் கரடுமுரடானவர்கள், அவர்கள் படிப்பறிவற்றவர்கள். இது ஒரு பெரிய தொழில். இந்த தொழிற்சாலை இயங்குவது என்றால் நிறையா விஷயங்கள் அதில் இருக்கணும், நிறையா அதில் கண்காணிப்பு இருக்கணும். நீங்கள் வேறு துறையிலெல்லாம் இருக்கிறீங்க, வேறு சமூக விஷயங்கள் இருக்கிறீங்க. அவங்களோடு இணைஞ்சு, விவசாயிகளோடு இணைந்து நீங்கள் செய்வது கடினமாக இருக்கும். அதனால் நாங்கள் சொல்லுகிற குறிப்பிட்ட நபர்களுக்கு அதை மாற்றி கொடுத்துட்டா அவங்க இயக்குவாங்க. நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி அவங்க இயக்குவாங்க என்று சொன்னவுடன் அடுத்த நிமிடம் இவ்வளவுதான் பேச்சுவார்த்தையே நடந்து. நானும் நீங்களும் பேசியிருந்த 2 நிமிடம் தான் பேச்சுவார்த்தையே நடந்து. அடுத்த நிமிடம் யாருக்கு கொடுக்கணும்னு இவங்களே மாற்றி கொடுத்து விட்டு மேலே எழுதுகிறார்கள். நாங்கள் இந்த விண்ணப்பம் நீங்கள் அனுப்பிய இந்த லைசன்ஸுக்கு எங்களுக்கு நன்றி, இதை விட இந்த நபர் சிறப்பாக செயலாற்றுவார் என்று நம்முடைய ஊர் பொதுமக்கள் மற்ற அரசியல் தலைவர்களாம் கருதுகிறார்கள், அவர்களுக்கு மாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு இவங்க கடிதம் கொடுக்குறாங்க. அப்படி வந்தது தான் சக்தி சர்க்கரை ஆலையுடைய அனுமதி. ஆனால் அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை, இது கூட்டுறவு சர்க்கரை ஆலையாகத்தான் இயங்க வேண்டும். இந்த சர்க்கரை ஆலை உடைய லாபம் விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும் என்று ஒரே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஆரம்பித்த முதலாண்டிலே துடைத்தெறியப்பட்டு விட்டது. இந்த விஷயம் இங்கு இருக்கின்ற 100% மக்களுக்கும் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தெரியாது. நான் இந்த விஷயத்தை இந்த ஐயாவோடு இயங்குகிற போது ஐயாதி சொல்லவே கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயம் இன்றைக்கு சுமார் 50,000 கோடிக்கு மதிப்புள்ள இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய விஷயத்தை ஒரு நாளும் ஐயா சொன்னதில்லை. ஐயா படுக்கையிலே படுத்திருக்கிற பொழுது மறைந்த ஏபிடி மகாலிங்கம் ஐயா அவரை சந்திக்க வந்திருக்கிறார். வந்தபோது இனி என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று மட்டும் பேசினாராம். இது நிதர்சனமான உண்மை. அந்த சாட்சியும் என்னிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிற அந்த சாட்சி, என்னிடம் கொடுப்பதற்கு நீ ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரை வணங்கிவிட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். அப்பொழுது கூட எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் இதையெல்லாம் சேகரிக்கின்ற பொழுது, இந்த புத்தகத்திற்காக அவரை வடிவமாக்குகிற பொழுது தான் இந்த விஷயத்தை ஒரு சம்பவம் வருகிறது. அந்த கம்பெனி யார், பாம்பேயில் அந்த விண்ணப்பம் செய்த கம்பெனி யார், அதற்கு யார் லீகல் அட்வைசராக இருந்தார்கள், அந்த விண்ணப்பம் எப்படி பெறப்பட்டது, அதன் பிறகு யாருக்கு மாற்றப்பட்டதெல்லாம் தெரிந்து, நாங்கள் விவசாய சங்கத்தில் இருக்கின்ற காரணத்தால், கொடிவேரி பாசன சங்கத்துடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தால், சக்தி சர்க்கரை ஆலையிலே வருடந்தோறும் ஜெனரல் பாடி மீட்டிங் என்று ஒன்று நடக்கும். அந்த மீட்டிங்கில் அன்றைக்கு மறைந்த மகாலிங்கம் ஐயா உயிரோடு இருக்கிறார். அவரும் அவருடைய 3 மகன்களும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகளை, சில விவாதங்களை அங்கே முன்வைப்போம். ஒரு வருடம் கரும்பு ஆலை சம்பந்தமாக. ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்க்கரை ஆலை சக்தி சர்க்கரை ஆலை தான். இன்றைய அளவுக்கும் தனியார் சர்க்கரை ஆலையில் சக்தி சர்க்கரை ஆலை தான். 50,000 கோடி பண சுழற்சி இருக்கிற அந்த சர்க்கரை ஆலையில் சில விவாதங்களை முன்வைப்போம். விவசாயிகளுக்கும் ஆலைகளுக்கும் இருக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள், கரும்பு வெட்டுதல், விலை சம்பந்தமாக. அப்படி பேசுகிற பொழுது அன்றைக்கு தான் ஐயா மறைந்து 2 மாதங்கள் ஆகியிருந்தது. நான் அந்த வருடம் 2013 ஆமாம், 2 மாதங்கள் அந்த 2 மாதங்கள் கழித்து தான் அந்த ஜெனரல் பாடி மீட்டிங் நடந்தது. அந்த மேடையிலே நான் பேசுகிற பொழுது 2000-3000 விவசாயிகள் அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், இந்த ஆலையினுடைய உண்மையான உரிமையாளர் இறந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த கூட்டம் ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு இரங்கல் கூட நாம் தெரிவிக்கல. இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு நிமிடம் மௌனம் கூட செலுத்தலை. இதுதான் இந்த சர்க்கரை ஆலையினுடைய பண்பா மாண்பா என்று கேட்டேன். கூட்டம் சலசலத்தது. மேடையில் இருப்பவர்களுக்கும் என்னவென்று தெரியவில்லை. மகாலிங்கம் ஐயா மட்டும் என்னை திரும்பி பார்த்தார். எனக்கு இன்னும் 15 வயது குறைவு. அன்றைய காலகட்டம் சிறு வயது பையன் பார்த்தார். நான் அப்பொழுது இந்த சம்பவத்தை, நான் உங்களிடம் சொன்ன சம்பவத்தை சொன்னேன். எல்லாம் பெரிய சலசலப்பு. அப்புறம் மீட்டிங்கெல்லாம் வேறு சம்பவங்கள்லாம் வாதமெல்லாம் முடிந்த பிறகு அதெல்லாம் முடிந்து விட்டது. கூட்டம் கலைந்து உணவுக்காக சென்றபோது சேர்மன் ஐயா தளபதி உங்களை அழைக்கிறார் என்று அவருடைய ஏஜிஎம் என்னை அழைத்தார். நான் 2 விவசாயிகளோடு உள்ளே சென்றேன். அவருடைய ஐயா ஒரு ஐயா உங்களைப் போல ஒரு சோபாவில் அமர்ந்திருந்தார். வணக்கம் ஐயா என்றேன். உட்காருங்க அப்படின்றார். நான் ஓரமாக போய் ஒரு இடத்துல அமர்ந்தேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது என்று கேட்டார். வேறு எதையுமே என்னை கேட்கல. யார் சொன்னது என்று கேட்டார். நான் துடுக்குத்தனமாக ஒரு வார்த்தையை சொன்னேன். ஐயா அது உண்மையா இல்லையா என்று மட்டும்தான் எனக்கு தெரிய வேண்டும், தவிர யார் சொன்னாங்கள் என்பதை பற்றி இங்கு பேசுவது அவசியமில்லை என்று சொன்னேன். அதோடு பேச்சு முடிந்தது. 2 நிமிடம் மௌனம் இருந்தது. அவருடைய மகன்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். எனக்கும் அந்த சூழல் நன்றாக தெரியவில்லை. ஐயா சென்று வருகிறேன் ஐயா அப்படின்னா, தளபதி போய் சாப்பிடுங்க என்று மகன்கள் சொன்னார்கள். நான் எழுந்து வந்து விட்டேன். 1 மாதம் கழித்து
அந்த நிர்வாகத்தை சேர்ந்த செலியன் என்கின்ற அந்த நிர்வாகி ஏஜிஎம் சுகர் கேன் ஏஜிஎம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். தளபதி, ஐயாவுடைய லட்சுமி ஐயருடைய புகைப்படம் எங்களுக்கு வேணும், சேர்மன் ஐயா கேட்டாங்க அப்படின்னு ஃபோன் தொலைபேசியில் அழைத்தார். அவர் செலியன் ஐயாவும் இன்னும் இருக்கிறார், வேறு ஆலையில் இருக்கிறார். ஏனுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நம்முடைய சேர்மன் அலுவலகத்தில், நிர்வாக அலுவலகத்தில் ஐயாவுடைய புகைப்படம் வைக்க சொன்னார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, புகைப்படத்தை நானே தயார் பண்ணி கொண்டு வரோங்க, எங்களுக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது என்று சொன்னேன். அதே போல் புகைப்படத்தை தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோங்க ஐயா. இன்றைக்கும் அந்த சக்தி சர்க்கரை ஆலையினுடைய முக்கிய நிர்வாகிகள் நிர்வாகம் செய்கிற அந்த மெயின் அலுவலகத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு 1.5 மாதம் கழித்து அதே நடராஜ் என்கின்ற அன்றைய ஏஜிஎம்மும் செலியன் அவர்களும் கூப்பிட்டார்கள் என்னை மீண்டும் தொலைபேசியில். சேர்மன் ஐயா ஐயா நடத்துகிற பள்ளிக்கு தொகை உதவி கொடுக்குறேன்னு விடுதிக்கு சொன்னாங்க, யார் பேரில் கொடுக்கணும் என்னென்னு கேட்டாங்க. ஐயா, அது ஒரு நிர்வாகக்குழு, நான் அதில் நான்லாம் ஒரு உள்ள நிர்வாகத்தில் இருக்கிறேன், அதில் முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்க, பச்சீப்பன், முத்துமகால், வெங்கடேஸ்வரன் போன்ற மூத்தவர்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க, நான் உங்களை வர சொல்கிறேன்னு சொன்னேன். அதே போல் வெங்கடேசன் ஐயாவும் மறைந்த பச்சீப்பன் ஐயாவும் நேரில் சென்றாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு டிடியை அவர் நம்ம இந்த விடுதிக்கு கொடுத்தார். அதை கொண்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெண்களுக்கான விடுதிக்கான இடம் ரொம்ப பழுதடைந்து இருந்தது. அந்த விடுதி சரி செய்வதற்கும் அதை புதுப்பிப்பதற்கும் செய்துவிட்டு அதில் ஒரு கல்வெட்டையும் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். ஐயா, நீங்கள் பார்த்துருக்க கூடும் எடுத்திருக்கோம். மகாலிங்கம் ஐயா அவர்கள் நன்கொடையின் கீழாக 5 லட்சம் ரூபாய்க்கு இது கட்டப்பட்டதுன்னு வைத்திருக்கிறோம். ஆக அது உண்மை என்று இன்றைக்கு நான் பெருமிதத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அவர் மறுக்கலை. நாங்கள் இந்த வார்த்தைக்காக அந்த சம்பவம் நடந்தது. இன்றைக்கு அந்த சக்தி சர்க்கரை ஆலையில் என்னை பணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி என்னை போன்ற ஒரு துரும்பு, ஒரு கடைக்கோடி மனிதன் ஒவ்வொரு இடமாக போய் இதை தட்டி எழுப்புவது என்பது சாத்தியமா? இந்த சமூகம் எப்பொழுது தூங்கி எழும், எப்பொழுது விழிக்கும், எப்பொழுது இந்த மூடத்திலிருந்து வெளியேறும் என்று எனக்கு தெரியல. அவருடைய குடிநீரில் தினசரி 5 லட்சம் லிட்டர் இங்கே விழுகிறது. 5 லட்சம் லிட்டர் ஒரு மணி நேரத்திற்கு விழுகிறது. ஒரு நாளைக்கு 50 லட்சம் 60 லட்சம் லிட்டர் அவருடைய நிலத்திலிருந்து இந்த நகராட்சி மக்களுடைய, நகரத்தில் வாழ்கிற மக்களுடைய குடிநீர் தேவையை, அவருடைய குளியல் தேவையை, அவருடைய வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீர் விழுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நீரால் முகத்தை கழுவுகிறான். ஒரு நாளேனும் அவனுடைய அகத்தை கழுவினால் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் படம் இருக்க வேண்டும் என்னுடைய விருப்பம். அது நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த விடுதி 37 அவருடைய தந்தையாராலே, அவர் 42 போய் காந்தியாரை சந்திப்பதற்கு முன்பாகவே அவர் தந்தையாரும் இதில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு, காந்தி சொல்வதற்கு முன்பாகவே ஈடுபாடு ஏற்பட்டு, அவர் ஒரு சில இடங்களிலே மக்களை, பட்டியலின மக்களை ஒன்று சேர்த்து படிப்புவதற்கு முயற்சி செய்து அவர் ஒரு பள்ளி போல நடத்தியிருக்கிறார். அந்த பள்ளியை மீண்டும் லட்சுமி ஐயருடைய விடுதியோடு இணைத்து கொண்டு தான் நடந்தது. ஆக 37 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கு 24, 100 வருடங்களுக்கு தொடப்போகிறது. இந்த பள்ளியிலே படித்த மாணவர் மாணவியர்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பித்து, பிரின்சிபல் சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பித்து, டிஜிபியில் ஆரம்பித்து, பிரின்சிபல் ஃபாரஸ்டில் ஆரம்பித்து, ஐஎஃப்எஸ்சில் ஆரம்பித்து, பெரும் அரசியல் தளத்திலே இயங்கக்கூடியவர்கள் ஆரம்பித்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பெரும் போஸ்டலில், ரெவென்யூவில், பிடபிள்யூ, இபி போன்ற அரசு துறைகள் என்று மொற்றமும் வியாபித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால், அவர்கள் திரும்பி ஒரு பார்வை இந்த விடுதி மேலையும் இந்த கல்வி நிறுவனத்தின் மேலையும் செலுத்தியிருந்தால், இன்றைக்கு அது லட்சுமி ஐயருடைய பெயரிலே பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். இன்றைக்கு குடிநீருக்கு ஒழுகாத ஒரு பைப், ஒரு குழாய் எங்களால் போடுவதற்கு கடினமாக இருக்கிறது. ஒரு மேலே இருக்கிற ஒழுகிற மழை நீரில் ஒழுகிற ஒரு சீட்டை மாற்றுவதற்கு நாங்கள் பணத்தை தேட வேண்டியது இருக்கு. ரொம்ப அந்த சுகர் ஃபேக்ட்ரி நினைச்சாவே இது மிக பெரும், நீங்கள் சொல்கிற பல்கலைக்கழகன்றது அதை விட மிக பெரும் நிறுவனமாக வளர்த்துட்டு போயிடலாம். ஐயா இடத்துல ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மெட்ராஸின் அடையாளமாக மிக உயர்ந்த பதவி வகித்த கருப்பன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி, ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் அம்பேத்கர் பெயரில் கூட பல இயக்கங்கள் நடத்தினார். பெசன்ட் நகரிலே 4th கிராஸ் ஸ்ட்ரீட்டிலே முக்கிய சாலையில் இருக்கிறார். அவருடைய சந்தையினர் கூட பல்வேறு ஐஆர்எஸ் போன்ற பதவிகளில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இங்கே அந்தியூரை, கோபிக்கு அருகில் அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த தான் படித்தவர். அவர் இந்த விடுதியில் தான், இந்த பள்ளியில் தான் படித்தார்.
ஆனால் ஒரு நாள் கூட அவரை போன்றவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. அவரெல்லாம் பெரிய செக்ரட்டரியாக பெரிய மாநில அளவில் பெரும் பொறுப்புகளை வகித்தார்கள். அவரெல்லாம் ஒரு நாள் இதை பார்த்திருந்தால், கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள் இங்கே ஆட்சித்தலைவராக இருந்தார். அவர் இந்த பகுதியில் இன்றைக்கு வரைக்கும் கூட பட்டியலின மக்களுக்காக குரல் எழுப்புவதும் அல்லது பேச்சுக்களை பேசுவதுமாக இருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் இந்த பள்ளிக்கு வந்து இதற்கான உதவிகளை செய்யவில்லை. உதயச்சந்திரன் ஐயா மட்டும் ஒரு முறை இந்த பள்ளியை பார்த்துவிட்டு அதற்கான சில அடிப்படை வேலைகளுக்காக 5 லட்ச ரூபா, அவர் இங்கே படித்தவர் அல்ல, கலெக்டர் ஈரோடு ஆட்சித்தலைவராக இருக்கிற பொழுது எங்களோடு வந்து அதை பயணித்துட்டு அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துவிட்டு அவருடைய நிதியிலிருந்து, டிசார்டர் மேனேஜ்மெண்ட் போன்ற ஒரு பொது நிதியிலிருந்து இந்த பகுதியான கட்டமைப்புகளுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் நிதி கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அது பெரும் கனவாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை ஐயா வழியாக சமூகத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். பட்டியலின சமூகம், பழங்குடி சமூகம் எதுவாக இருந்தாலும் அழுத்தப்பட்ட சமூகம் மேலே வருவதற்கு யார் தடைக்கற்களாக இருக்கிறார்கள் என்றால், இந்த சலுகை மூலமாக அல்லது வேறு வழி மூலமாக, திறன் மூலமாக, அறிவு மூலமாக மேலே வந்த இதே சமூகத்தைச் சேர்ந்த அதே மக்கள்தான் அதுக்கு கீழே இருக்கின்ற அந்த மக்களை வரவிடாமல், வளரவிடாமல், அவர்கள் கல்வியறிவு பெறாமல், சமூக விடுதலை கொடுக்காமல், அதன் மூலமாக லாபம் பெற்று அதிகாரம் பெற்று மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை ஒரு புத்தகத்திலே நான் படித்ததாக கேள்விப்பட்டேன். அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த சமூகத்தின் பேரில் அரசியல் கட்சி தலைவர் செய்தவர்கள் யாராவது இது வரைக்கும் வந்திருக்காங்களா, அதை பார்த்துருக்காங்களா? இதுவரைக்கும் இப்போது திராவிட கட்சிகளைச் சேர்ந்த இரு திராவிட கட்சிகளைச் சேர்ந்த எந்த முக்கிய தலைவர்களும், தமிழ்நாடு அளவில் புகழ்பெற்ற எந்த தலைவர்களும் உள்ளே வரவில்லை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சி, ஐயா அவர்கள் ஸ்தாபன காங்கிரஸுக்கு, காமராஜர் ஐயா வெளியேறி முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்த ஐயா ஆர் வெங்கட்ராமன் ஐயா வந்திருக்கிறார். நம்முடைய கவர்னர்கள் பல கவர்னர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மொராஜி தேசாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பகுகுணா வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு தலைவர்கள் இந்திய அளவில், தமிழ்நாடு அளவில், மூப்பனார் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அன்றைய காங்கிரஸ் கட்சி அன்றைய காலகட்டத்தில் சிறப்பாக இருந்த சமயத்தில், நேர்மையாக இருந்த சமயத்தில் பல தலைவர்கள் வந்தார்கள். அன்றைக்கு கூட திராவிட கட்சியை சேர்ந்த எந்த முக்கிய தலைவர்களும் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. இதைவிட முக்கியம், கடந்த 20-25 ஆண்டு கால தமிழ்நாட்டிலே தலித்தியம் பேசுகிற விடியலை நோக்கி அடங்கமொரு அத்துமீறு பேசுகிற கட்சி தலைவர்கள், அதை வைத்து பிழைப்பு நடத்துகிற அரசியல் இடம் கேட்கிற நபர்கள் யாரும் இதுவரைக்கும் இந்த முகவரியே தெரியாது. இந்த ஐயாவிடத்திலே தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த புத்தகம் எழுதி முடித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி, இந்த புத்தகத்துக்கு நான் எங்கள் தலைவரை வைத்து முன்னுரை எழுதி தரவா என்று அந்த பட்டியலின கட்சி நடத்துகிற அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி என்னை கேட்டார். நான் சொன்னேன், முதல்ல அந்த விடுதி எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அது அங்கே தான் வாய்க்கார் ரோட்டில் இருக்கிறது, கோபியின் வடக்கே இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், இது வரைக்கும் போயிருக்கிறீங்களான்றான்னு, போனதில்லை. இப்போ உங்கள் தலைவர் என்ன எழுதுவார் இதை பற்றி? அதனால் நான் அது அவசியம் இல்லை, முன்னுரை எனக்கு இந்த புத்தகத்துக்கு யார் முன்னுரை, அவருக்கு போய் யார் முன்னுரை எழுதுறது? சந்திர ஐயா நீதிபதி அவர்கள் இங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபோது அந்த புத்தகத்தை பார்த்துக்கொண்டு நான் என் விருப்பத்தில் நான் இதை செய்கிறேன் என்று அவர் சந்திர ஐயாவும் நீதிபதி ஐயா அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். பல பேர் எழுதி இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவர்கள் இதை பிழைப்பாக கருதுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அதற்கான உதவி, அதற்கான செயல்பாடுகள், கல்வி மேம்பாடு எதுவும் இது வரைக்கும் செய்யலை. நம்முடைய கம்யூனிஸ்ட் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்டுங்களையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சவுந்தரராஜன் ஐயா வந்து தன்னுடைய எம்பி நிதியிலிருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் நிதி கொடுத்து ஒரு மாணவர்கள் படிக்கிற அரங்கம் ஒன்று, நீங்கள் ஐயா உள்ளே போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாணவர் அரங்கத்தை சவுந்தரராஜன் ஐயா தான் அதனுடைய நிதியிலிருந்து கட்டி கொடுத்தார். அவர் நேரடியாக கூட வந்திருந்தார், கம்யூனிஸ்ட் ஐயா அவர் வந்திருந்தாருங்க. இப்போது கடந்த 10-15 நாடுகளாக யாருமே வருவதில்லை. தன்னுடைய மோதிரத்தை விற்று தன்னுடைய வீட்டுக்கு வைத்திருந்த அரிசியை கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பசியாற்றியவர், தன்னுடைய 4 யானையிலும் 6 குதிரையிலும் வந்த செல்வத்தை அந்த செல்வத்தின் போது திருமணத்திற்காக போடப்பட்ட திருமண பந்தமான தன்னுடைய மோதிரத்தை இங்கே இருக்கின்ற கடைவீதியில் இருக்கின்ற அடகு கடையில் வைத்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு சோறு போட்ட மாமனிதனுக்கு சிலை இல்லை என்பதை விட மனதிலே இடமில்லை என்பதுதான் வருத்தத்தக்கமான செய்தி. அதை முயற்சி செய்வோம், கட்டாயமாக அதை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கை இருக்கு. இந்த கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் மனதார நீங்கள் சொல்வதை போல தினசரி அந்த தண்ணீரால் முகத்தை கழுவக்கூடிய அந்த மக்கள் ஒரு முறையாவது அவங்களுடைய அகத்தை கழுவினால்
இந்த மண்ணில் அவருடைய சிலை என்றது விஸ்வரூபமாக இருக்கும். கட்டாயம் ஒரு நாள் அது ஏற்படுன்றதை நான் சொல்லிக்கிறேன். உங்களை போன்ற அப்படியான ஒரு இது நடக்கும்போது இந்த ராவணா வலைத்தளம் அதனுடைய பங்களிப்பை கட்டாயம் செய்யும், கூட துணை நிற்கும். மிக்க நன்றிங்க ஐயா. உங்களை போன்ற பெரும் மனிதர்கள், பத்திரிகையாளர்கள் இந்த ஐயாவினுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்துக்கு எடுத்து செல்வதன் மூலமாக வரும் தலைமுறை இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை மாற்றுவதில் பெரும் முனைப்பு காட்டினால் இந்த நிகழ்ச்சியினுடைய பூரணத்துவம் நிறைவு பெறும் என்று நினைக்கின்றேன். நன்றி.